ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜுஜுட்சு கைசனோட ஆத்தர் கேகே அக்குட்டாமி எந்தெந்த அனிமேலேருந்து மூவிஸ்லேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்காங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக கேகே அக்குட்டாமி அவருக்கு எதுக்கு மாங்கா எழுதுறதுல இவ்வளோ ஆர்வம் இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் அவர் அண்ணன் தான். அவர் அண்ணன் ட்ராகன் பால் ஜி அனிமே பார்த்துட்டு இருக்கும்போது அவரும் எதிர்ச்சியாக வந்து பார்க்க அந்த அனிமே அவருக்கு பிடிச்சி போயிடுச்சு. அப்போது அந்த அனிமே வீக்லி தான் வரும். அந்த அனிமையை பார்க்கணுன்னு ஆசையில் வாரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பார். அப்போது ஒரு நாள் அவர் அண்ணன் வச்சுருந்த ட்ராகன் பால் ஜி மாங்காவை எடுத்து படிச்சுட்டு இருக்க அப்போ தான் அவருக்கு மாங்காய் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிச்சு. ஜப்பானில் இருக்கவங்க கொஞ்சம் வசதியாக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட படிக்கிற புக்கு இருக்கோ இல்லையோ, ஆனால் இந்த மாதிரி மாங்காய் கலெக்ஷன் அதிகமாக இருக்கும். நம்ம சின்ன வயசில் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டனா கார்ட்டூன் நெட்வொர்க்கில் போடுற பென்டன், ஸ்கூபிடு இதை பற்றி எப்படி நம்ம அதிக நேரம் பேசுவோமோ அதே மாதிரி அவங்க ஊரில் ட்ராகன் பால் ஜி, போக்கிமான், டிடெக்டிவ் கோனன் இந்த மாதிரி பல விஷயங்களை காலையிலேருந்து ஆரம்பித்து சாயந்தரம் வரைக்கும் இழுத்து கொண்டு போயிடுவாங்க. கேகே அக்குட்டாமி சின்ன வயசில் நிறைய மாங்காய் படித்து வளர்ந்ததுனால தானும் ஒரு மாங்காக்காவாக மாறணும்னு நினச்சி 2014 2016 வரைக்கும் ஒரு 3 ஒன் ஷாட் மாங்காய் எழுத ஆரம்பித்தார். 2014 தன்னுடைய முதல் படைப்பான காமிஷிரோ ஷோஷா, 2015 நம்பர் 9 ஒன் ஷாட் மாங்காவையும், 2016 நீகாய் போன்காய் பராபரா ரூட்ஜா இந்த ஒன் ஷாட் மாங்கா எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 40 70 பேஜஸ் தான் இருக்கும். வருஷத்துக்கு ஒன்று இந்த 3 மாங்காவை தான் முதல்ல ரிலீஸ் பண்ணார். அதுக்கப்புறம் 2018 தான் ஜுஜுட்சு கைசன் மாங்காவை பப்ளிஷ் பண்ணார். செகண்டாக பார்க்க போகிறது கேகே அக்குட்டாமி எந்தெந்த அனிமேலேருந்து ரெஃபரன்ஸாக எடுத்திருக்காரோ அந்தந்த அனிமையோட அனிமே டைட்டிலை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது நருட்டோ பேருக்கு ஏற்ற மாதிரியே ஹீரோவோட பேரை தான் அதிலே வச்சுருப்பாங்க. செகண்டாக பார்க்க போகிறது ஹண்டர். இந்த அனிமையை பொறுத்த வரைக்கும் ஹண்டர் லைசன்ஸ் இருந்தால் தான் இந்த வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இந்த லைசன்ஸை வச்சு இந்த 4 ஹீரோஸும் இசோகாவையும் சேர்த்தா மொத்தம் 5 பேர் இந்த ஹண்டர் லைசன்ஸை வச்சு இவங்க என்னென்ன செஞ்சாங்க, எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க, அதான் இந்த கதை. தேர்டாக பார்க்க போகிறது ஒன் பீஸை பற்றி சொல்லணும்னா அதை ஆரம்பித்து இன்னும் 30 வருஷம் ஆக போகுது. இன்ன வரைக்கும் சைடு கேரக்டரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் மெயின் ஸ்டோரிக்குள்ளேயே போகலை. ரீசன்ட் சாப்டரில் தான் ஈமூவே காமிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் மெயின் ஸ்டோரிக்குள்ளே போகும்னு நம்புவோம். இந்த கதை முடிகிறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகுனே தெரில. ஃபோர்த்தாக பார்க்க போகிறது ப்ளீச். இந்த அனிமேக்கு ஃபஸ்ட்டு ஒயிட்டு, பிளாக்கு அந்த மாதிரி பேரை வைக்க தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அது ரொம்ப நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கிறனால வேறு பேரை தேடிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியாக ஆத்தர் இந்த அனிமேக்கு ப்ளீச்சுங்கிற பேரை வச்சார். அதுலேயும் சில பேருக்கு இந்த கதைக்கும் இந்த டைட்டிலுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நினைக்கலாம். ப்ளீச்சுங்கிற டைட்டிலுக்கு வெண்மையாக்குதல் அல்லது தூய்மைப்படுத்துதல் இதுதான் தமிழில் டைரக்ட் அர்த்தமாக இருந்துச்சு. கதைப்படி சோல் சொசைட்டியில் இருக்கிற சினிகாமிஸ் டைரெக்டாக பூமிக்கு வந்து அங்கே உள்ள இறந்து போன சோல்ஸ் எல்லாம் ஹாலோஸாக மாறதுக்குள்ளேயும் அவங்கள ப்யூரிஃபிகேஷன் பண்ணி அவங்கள சோல் சொசைட்டிக்கு அனுப்புகிறதா அவங்க வேலை. இந்த ஒன்லைனருக்கு ஏற்ற மாதிரி ப்ளீச்சுங்கிற டைட்டில் பர்ஃபெக்டாக இருந்ததுனால இந்த ப்ளீச்சுங்கிற டைட்டிலே அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். கடைசியாக பார்க்க போகிறது ஜுஜுட்சு கைசன். இதுக்கு ஃபஸ்ட்டு வச்ச டைட்டில் என்னென்னா டோக்கியோ மெட்ரோபோல் கர்ஸ் டெக்னிக் ஸ்கூல். இந்த டைட்டில் குளோபல் பீப்புளுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்தாலும் ஆனால் அந்த டைட்டில் சிம்பிளிஃபைடாக இல்லைங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைட்டிலை தேட ஆரம்பித்தார். அந்த டைட்டிலுக்கான ஆர்ஜினை நருட்டோலேருந்து எடுத்திருப்பார். நருட்டோவில் நிஞ்சுட்சு, டைஜுட்சுன்னு ஒன்று வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. அது கூட ஜூவை சேர்த்து ஜுஜுட்சுன்னு மாற்றி வச்சிட்டாரு. ஜுஜுட்சுக்கு என்ன அர்த்தம்னா மந்திர சாபங்கள், சூனிய வித்தைகள் அதை குறிக்கிற விதமாக இருக்கும். காய்சனுங்கிறது மாற்றத்துக்கான நன்மை. மொத்தத்தில் ஜுஜுட்சு கைசனுக்கு என்ன அர்த்தம்னா சூனியங்கள் மற்றும் சாபங்களுக்கான மாற்றான ஒரு நன்மை. இந்த டைட்டிலை பார்க்கும்போது சூனியக்கார பொம்மை, ஒத்தக்கண்ணு பூதம் அதெல்லாம் இருக்கிற மாதிரியே இருக்கும். நெக்ஸ்ட்டு கேகே அக்குட்டாமி எந்தெந்த அனிமேலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்தாங்கங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டாக நருட்டோலேருந்து தான் நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காரு. நருட்டோவில் கக்காசி சென்சேயை சேர்த்து ஹீரோ டீமில் 3 பேர். அதே மாதிரி ஜேஜேகேயில் கோஜோ சென்சேயை சேர்த்து ஹீரோ டீமில் 3 பேர். நெக்ஸ்ட்டு நருட்டோவில் 3rd ஒக்காகை சேர்த்து ஒரோச்சிமாரு, ஜிராயா, சுனாடே இந்த கேரக்டர்ஸ்க்கு அப்படியே மேட்சாக ஜேஜேகேயில் சுகுருகெட்டோ, கோஜோ, ஷோக்கோ இவங்க 3 பேரும் பக்காவாக மேட்ச் ஆகிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நருட்டோவில் ரெனிகன்கிறது 6 பாத் பவரை ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஜேஜேகேயில்
கோஜாவோட 6 ஐஸ். இந்த ரெண்டுமே காட் லெவல் பவரை ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். நெக்ஸ்ட்டு நருட்டோவில் காய் சென்சே டைஜுட்ஸுவை மட்டும் வச்சு எப்படி மாஸ் காமிச்சிருப்பாரோ அதே மாதிரி ஜேஜேகேல டோஜி ஹெவன்லி ரெஸ்ட்ரிக்ஷனை வச்சு மாஸ் காமிச்சிருப்பான். நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது சிக்கமாரு. நருட்டோவில் நிறைய கேரக்டர்ஸ் இருந்தும் அந்த கேரக்டர்ஸ்க்கு டெவலப்மெண்ட் கொடுக்கறதுக்காக சிக்கமாருவை கண்டுக்காமல் விட்ட மாதிரி தான் பர்சனலாக எனக்கு தோணுது. அப்படி இருந்தும் அவன் செஞ்ச சம்பவத்திலே எனக்கு பிடிச்ச ஒரு சம்பவம் என்னென்னா, சிக்கமாரு கண்ணு முன்னாடி ஆசுமா சென்சையை கொன்ன பிறகு யாராலையும் சாகடிக்க முடியாத ஹிடனை சிக்கமாரு காட்டுக்குள்ளே தனியாக கூட்டு போய் அவனுக்கு சாவு பயத்தை காமிச்சு உயிரோடு புதைச்சிருப்பான். அது என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் சீனு. அதே மாதிரி ஜேஜேகேல ஆவோய் டோடாவை பார்க்கும்போது எனக்கு சிக்கமாரு ஞாபகம் தான் வந்துச்சு. லிட்ரலி ரெண்டு கேரக்டரும் பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால் டோடா ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பான், சிக்கமாரு கொஞ்சம் லேசியாக இருப்பான். செகண்டாக ப்ளீச்சை பார்க்கும்போது இச்சிகோ தான் சிஸ்டரை காப்பாற்றுறதுக்காக ரூக்கியாகிட்டேருந்து பவரை பாரோ பண்ணி சிக்கிகாமியாக மாறியிருப்பான். அப்படியே ஜேஜேகேல பார்த்தோம்னா யூஜி தான் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றுறதுக்காக சுக்குனாவோட ஃபிங்கரை முழுங்கியிருப்பான். ப்ளீச்சில் கதையிலையும் சரி கேரக்டர்லேயும் சரி உரஹராவையும் ஐசனையும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக காமிச்சிருப்பாங்களோ அதே அளவுக்கு ஜேஜேகேல சுகுரு கெட்டாவையும் கோஜாவையும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இச்சிகோக்குள்ளே ஒயிட் இருந்து இச்சிகோ சப்ரஸ் பண்ணுற மாதிரி அப்பப்போ காமிச்சிருப்பாங்க. லிட்ரலி அதே மாதிரி ஜேஜேகேல யூஜிக்குள்ளே சுக்குனா இருந்து அவனை போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருப்பான். நெக்ஸ்ட்டு ப்ளீச்சில் ஒருத்தங்க இறந்தாங்கன்னா அவங்களுக்கு சோல் செயின் ஒன்று இருக்கும். அந்த சோல் செயின் முடிஞ்சிச்சுன்னா அவங்க ஹேலோஸாக மாறிடுவாங்க. அவங்க ஹேலோவாக மாறதுக்குள்ளேயும் ஷினிகமி அல்லது சோல் ரீப்பர் அந்த சோலை கண்டுபிடிச்சி அவங்கள சோல் சொசைட்டிக்கு அனுப்பிவிட்ருவாங்க. அப்படியே ஜேஜேகேல பார்த்தோம்னா நார்மல் பீப்புளோட நெகட்டிவ் எமோஷன் மூலமாக தான் கர்ஸ் எனர்ஜி உருவாகி அது மூலமாக கர்ஸ் ஸ்பிரிட் உருவாகுது. அதை அழிக்கிறதுக்காக தான் ஜுஜுட்சு கைசனில் ஜுஜுட்சு சாசர்ஸ் அனுப்புவாங்க. தேர்டாக பார்க்க போகிறது ஹண்டர் ஹண்டர். இந்த அனிமேயில் நென் எபிலிட்டி, ஒவ்வொரு கேரக்டருக்கும் உள்ள பவர் சிஸ்டம், இது எல்லாத்தையும் ஜுஜுட்சு கைசனுக்கு ஏற்ற மாதிரி கேகே அகுட்டாமி மாற்றி வச்சுருப்பார். உதாரணத்துக்கு ஜேஜேகேல பைண்டிங் ஒவ்வொன்று ஒன்று யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதை கேகே அகுட்டாமி ஹண்டர் ஹண்டர்லேருந்து தான் எடுத்திருப்பார். கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா கானோட நென்னெபிலிட்டி மற்ற ஹண்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மீடியமாக இருக்கும். அதுவே கைமேரா அண்ட் ஆர்க்கில் கைட்டை கொண்டுட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகு கான் திடீர்னு ஒரு ரேஜ் மோடுக்கு போயிடுவான். அப்போது நான் எப்படியாவது கிங்கை கொன்னே தீருவேன்னு ஒரு சபதம் எடுத்திருப்பான். நென் எபிலிட்டிங்கிறது எமோஷனோட கனெக்ட் ஆன ஒன்று. கான் ரேஜ் மோடில் அந்த சபதத்தை எடுத்ததுனால அவன் நார்மல் பாடியிலேருந்து மஸ்குலரான ஒரு அடல்ட்டாக மாறியிருப்பான். அவன் நென் எபிலிட்டி பீக்கில் இருந்திருக்கும். இதே மாதிரி குரோபிக்காவும் ஒரு சபதம் எடுத்திருப்பா. அது எதுக்காகனா தான் கிளானை அடியோடு அழித்த பேந்தம் ட்ரூப்பை காலி பண்ணுறதுக்காக அந்த சபதத்தை எடுத்திருப்பா. இதில் குரோபிக்காவோட எபிலிட்டி என்னென்னா காஞ்சூரர். அவளுக்கு ஏற்ற மாதிரி சில செயின்ஸை ரெடி பண்ணி வச்சுருப்பா. அதுலேயும் குறிப்பாக பேந்தம் ட்ரூப்பை காலி பண்ணுறதுக்காக ஸ்கார்லெட் ஐஸை யூஸ் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் செயினை தான் மேலேயே யூஸ் பண்ணி செயின் ஜெயில பேந்தம் ட்ரூப்பை தவிர வேறு யார் மேலேயும் யூஸ் பண்ண மாட்டேன்னு ஒரு சபதம் எடுத்திருப்பா. அதனால் அவள் செயின்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னா பேந்தம் ட்ரூப்லேயே ஸ்ட்ராங்கஸ்டான மெம்பரான ஊவகன் மேலே இந்த செயின் ஜெயிலை யூஸ் பண்ணி அவனை கேப்சர் பண்ணியிருப்பா. அவனோட பவர் எல்லாம் ஜெட்ஸு ஸ்டேட்டுக்கு போயிருக்கும். பிறகு அவனை போட்டு அடி அடின்னு அடித்து பேந்தம் ட்ரூப் இப்போ எங்கே இருக்குது, என்ன செய்கிறாங்கன்னு பல கேள்வி கேட்டிருப்பா. அதுக்கு ஊவகன் ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டான். கடைசியாக அவன் மேலே ஜட்ஜ்மெண்ட் செயினை யூஸ் பண்ணியிருப்பா. அந்த நிலைமையில் கூட ஊவகன் அவன் டீமை பற்றி ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்க மாட்டான். அதனாலேயே அவன் செத்துருப்பான். இந்த மாதிரி தங்களுக்கு தாங்களே ப்ராமிஸ் பண்ணுறது ஹண்டர் ஹண்டரில் நிறைய இடத்துல பார்க்கலாம். அதே மாதிரி தான் ஜேஜேகேலையும். இதில் பைண்டிங் ஒவ்வொங்கிறது ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி செயல்படும். இது தங்களுக்கு தாங்களே போட்டுக்கலாம், இல்லை மற்றவங்க கூடயும் போட்டுப்பாங்க. ஒரு வேளை அவங்க போட்ட ஒப்பந்தத்தை மீறிட்டாங்கன்னா அவங்க கர்ஸ் எனர்ஜி அல்லது டெக்னிக் அவங்க அதை நிரந்தரமாகவோ அல்லது பர்மனண்ட்டாகவோ இல்லை இக்கட்டான நிலைமையிலையோ யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். நெக்ஸ்ட்டு குரோபிக்கா மாதிரியே
ஜேஜேகேல மாயாலையும் கர்ஸ் எனர்ஜியை வச்சு மெட்டீரியல்ஸை உருவாக்க முடியும். அதுலேயும் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா அவளால் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி மட்டும்தான் அதை செய்ய முடியும். நெக்ஸ்ட்டு ஹண்டரில் கானோட அட்டாக்கும் ஜேஜேகேல யூஜியோட அட்டாக்கும் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். ஃபோர்த்தா குங்ஃபு பாண்டா. குங்ஃபு பாண்டாலேருந்து ஷீஃபுக்கும் டைலாங்குக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை அப்படியே எடுத்து ஜேஜேகேல மசாமிச்சி யாகாவுக்கும் பாண்டாவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை அழகாக காமிச்சிருப்பாங்க. குங்ஃபு பாண்டா 1ல் டைலாங்குக்கும் போவுக்கும் நடந்த கடைசி ஃபைட்டில் போ தன்னுடைய டிக்கியை பயன்படுத்தி டைலாங்கை அடித்து பறக்க விட்டுருப்போம். அதே மாதிரி ஜேஜேகேல பாண்டா டிக்கியை யூஸ் பண்ணி மெக்காமாருவை அடித்து பறக்க விட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது ஜுஜுட்சு கைசனில் மேஜர் கிளான்ஸ். அதில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது கோஜோ கிளான். கோஜோ கிளானில் சாட்டரு கோஜோவை தான் அடிக்கடி காமிச்சிருப்பாங்க. மற்ற கோஜோ கிளான் மெம்பரில் ஒருத்தனை கூட காமிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க இருக்காங்களா செத்துட்டாங்களான்னு தெரியாத அளவுக்கு அந்த ஜேஜேகே சீரியஸை அவ்வளோ சீரியஸாக கொண்டு போயிருப்பாங்க. செகண்டாக பார்க்க போகிறது காமோ கிளான். காமோ கிளானோட ஸ்பெஷல் டெக்னிக்கே பிளட் மேனிப்புலேஷன் தான். இந்த கிளான்லேயும் நொரிட்டோசி காமோவை தான் அடிக்கடி காமிச்சிருப்பாங்க. அதுலேயும் அவனை தான் அடுத்த லீடரை சூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் முக்கிய குறிப்பாக ஜோசோ வர்றதுக்கு முன்னாடி பிளட் மேனிப்புலேஷன் ஒரு லெவலில் இருக்கும். அவன் எப்போ கதையில் என்ட்ரி ஆனானோ அதுக்கப்புறம் பிளட் மேனிப்புலேஷன் டெக்னிக் வேறு லெவலுக்கு போயிருக்கும். தேர்டாக பார்க்க போகிறது செனின் கிளான். செனின் கிளான்லேயே மொத்தம் 7 டெக்னிக் இருக்குது. அந்த 7ம் ஸ்ட்ராங்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதில் ஒரு 3 மட்டும் தான் ஸ்ட்ராங்கு, மற்ற எல்லாம் வீக்கு. அதை ஏன் சொன்னேன்னா நொபிட்டோ செனினோட கர்ஸ் டெக்னிக் ப்ரொஜெக்ஷன் சாசரி. இந்த டெக்னிக் இவன் பிள்ளைகிட்டே இருக்கும். இவங்க 2 பேரும் நம்ம தான் இப்படின்னு தலகணமாக சுற்றிட்டு இருந்ததால தான் வம்படியாக செத்துட்டானுங்க. செகண்டாக ஹெவன்லி ரெஸ்ட்ரிக்ஷன். சீசன் 3ல் மாய் இறந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற முக்கால்வாசி பேரை மாக்கியே ஒத்தாளாக காலி பண்ணியிருப்பா. இதுக்கு காரணம் ஹெவன்லி ரெஸ்ட்ரிக்ஷன். இது செனின் கிளான் மெம்பர்ஸ்க்கு ஒரு கர்ஸ்னு மாதிரி தான். இதனால் அவங்க கர்ஸ் எனர்ஜியை யூஸ் பண்ண முடியாது. ஜேஜேகே சீரீஸ்லேயே ஹெவன்லி ரெஸ்ட்ரிக்ஷன் 3 பேர்கிட்ட தான் இருக்கும். 1 டோஜி, 2வது மாக்கி, 3வது சுருகி ஒக்கட்சு. இந்த ஹெவன்லி ரெஸ்ட்ரிக்ஷனால் கர்ஸ் எனர்ஜியை யூஸ் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக அவங்களுக்கு சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு அவங்க பேட்டில் காம்பேட்லேயும் வெப்பன் ஹேண்டில் பண்ணுறதுலையும் அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது. குறிப்பாக டோஜியை பற்றி ஒரு வரியில் சொல்லணும்னா அவன் கோஜோ சாட்டோரவே சம்பவம் பண்ணவன். தென் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக 10 ஷேடோ டெக்னிக். இது ஜெனின் கிளான்லேயே ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் டெக்னிக். இந்த 10 ஷேடோ டெக்னிக்கை வச்சு 10 ஷிகிகாமியை சபன் பண்ண முடியும். அந்த 10 ஷிகிகாமியையும் சபன் பண்ணி டேம் பண்ணால் மட்டும்தான் அதை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த 10 ஷிகிகாமிலேயே ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஷிகிகாமினா அது மகோரகா தான். ஏன்னா கடந்த 1000 வருஷத்தில் இதை யாரும் டேம் பண்ணதில்லை. நெக்ஸ்ட்டாக ஜேஜேகேல இது போக நிறைய கிளான்ஸ் இருக்குது. அதை எல்லாத்தையும் கதை போக்கில் நான் அடுத்தடுத்த எபிசோடில் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பார்ட் 1 முடிச்சுக்கலாம். இது போக பார்ட் 2, பார்ட் 3 இதெல்லாம் இருக்குது. அதை நான் அடுத்து வர எபிசோட் சொல்லலாம், அதை நான் கவர் பண்ணுறேன். அண்டு சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஏப்ரல் மாதம் பிரச்சனையை சமாளிக்கிறதுக்குள்ளேயும் ஏப்ரல் மாதமே முடிஞ்சு போச்சு. அண்டு அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நான் ஒழுங்காக போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். என்கிட்ட ஏதாவது சொல்லணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தது உங்களை நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.